எண்ணும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளே, நல்லா இருக்கீங்களா? சரி, வெளியில நிறைய மழையா இருக்கு இல்லையா? நினையாம வந்தீங்களா? கௌசிக் பள்ளிக்கூடம் வரும்போது யாருப்பா கூப்பிட்டு வந்தாங்க? அம்மா தானே. அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? பூஜாஸ்ரீ யார் கூப்பிட்டு வந்தாங்க? அப்பா கூப்பிட்டு வந்தாரா? சரி சரி. ஜோயல், நீங்க யாரு கூட வந்தீங்க? அம்மா கூட வந்தீங்களா? சரி சரி. இப்ப நம்ம எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாட போறோம். அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சுமே கே இதெல்லாம் நினைவு இருக்கா? நினைவு இருக்கா? சொல்லி பார்க்கலாமா? ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அருமையா சொன்னீங்க. எல்லாரும் கை தட்டிக்கோங்க. எல்லாரும் ரொம்ப அழகா அருமையா சொல்லிருக்கீங்க. சரியா? சரி, இப்ப நம்ம எல்லாருமே வரிசையா சொல்லிட்டோம். தனித்தனியா சொல்லி பழகுறது. எந்த எழுத்து காட்டினாலும் உடனே சொல்லிடணும். சரியா? அப்படி தனித்தனியா சொல்லி பழகுறதுக்கு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சரி, அந்த விளையாட்டு எப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். சொல்லட்டுமா? இப்போ நம்ம வகுப்புல இருக்கிறவங்கள 2 குழுவா பிரிக்க போறோம். சரியா? இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குழுவா வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு குழுவா நம்ம வச்சுக்கலாம். சரியா? வைக்கலாமா? அந்த குழுவுக்கு பேர் வைக்கலாமா? உங்களுக்கு பூக்கள் எல்லாம் பிடிக்குமா? என்னென்ன பூக்கள் பிடிக்கும்? மல்லிகை, முல்லை, அப்புறம் ரோஜா, சன்ஃப்ளவர் பிடிக்குமா? அப்புறம் சொல்லுங்க. ரோஸ், தாமரை, அப்புறம் வேற செம்பருத்தி. நிறைய பூக்கள் நம்மளுக்கு பிடிக்கும். நம்ம குழுவுக்கு இந்த பூக்கள்லயே பேர் வச்சுக்கலாமா? வைக்கலாமா? பேர் நீங்க வைக்கிறீங்களா? நான் வைக்கட்டுமா? நானே வச்சுக்குவா. இந்த பக்கம் இருக்கிற குழுவெல்லாம் மல்லிகை. சொல்லுங்க. இந்த பக்கமா இருக்க குழுவினருக்கெல்லாம் முல்லை. என்ன பேரு? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ரெட்டை கொம்பு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இது ரெட்டை கொம்பு. நம்ம காங்காச்சாங்க வரிசையில இத வச்சோம்னா ஏகார வரிசை ஆகிரும். க கூட இந்த ரெட்டை கொம்பு வச்சோம்னா கே ஆயிடும். சரியா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ இத வச்சுதான் நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். சரியா? விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? முதல்ல எப்படி விளையாடுறதுன்னு சொல்லட்டுமா? இந்த ரெட்டை கொம்பு குறியீட்ட உங்க குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தருடையும் கொடுப்பேன். இந்த குழுவுல ஒருத்தருக்கு, இந்த குழுவுல ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறேன். முதல்ல நீங்க வரிசையாவே வந்துடலாம். வரிசையாவே விளையாடலாமா? வரிசையாவே விளையாடலாம். கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்னா இத வாங்கிட்டு போய் இந்த பெட்டிக்குள்ள ஒரு குழு, இந்த ஒரு பெட்டிக்குள்ள ஒருத்தர் நிக்கணும். சரியா? நின்னுட்டு நான் ஒரு எழுத்த சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும்? 2 குழுவுல இருக்கிறவங்களுமே ஓடி எங்க நீங்க வச்சு காமிக்கணும். புரியுதா? நான் சே சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரெட்டை கொம்பை எடுத்துட்டு சாக்கு பக்கமா இங்க வச்சு சே. சரியா? சொல்லுங்க. இப்படி சொல்லணும். சரியா? தே சொன்னா எங்க வைக்கணும்? இங்க வைக்கலாமா? தே. சரி. பே சொன்னா இங்க வைக்கலாமா? சரி. 2 குழு மாத்திட கூடாது. மல்லிகை குழுவெல்லாம் இந்த பக்கமா இருக்கிற வச்சு காமிக்கணும். முல்லை குழுவெல்லாம் இந்த பக்கமா எழுதிக்கிறதுல வச்சு காமிக்கணும். சரியா?
எந்த குழு முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்கள். சரியா? 2 மார்க் போடுவேன். புரிஞ்சுதா? ரெண்டாவதா வைக்கிற குழுவுக்கு 0 வேணாம். 1 மார்க் கொடுத்துடலாமா? ஒரே 1 மார்க் கொடுத்துடலாமா? 1 மதிப்பெண் நம்ம கொடுப்பேன். விளையாட்டு புரிஞ்சுதா? எப்படி விளையாடுறதுன்னு புரிஞ்சுதா? விளையாட ஆரம்பிக்கலாமா? முதல்ல கொடுத்துருவோமா? இந்த பக்கம் கௌசிக்கு வரீங்க, இந்த பக்கம் மகா வரீங்களா? வாங்க. இட்ட கும்ப குறியிட்டு புடிச்சிட்டு எங்க போய் நிக்கணும்? ஆரம்பிக்கலாமா? நம்ம குழுவுக்கு எல்லாரும் கை தட்டலாமா? கை தட்டலாமா? தயாரா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா இல்ல விளையாண்டு பார்க்கலாமா? ஆரம்பிச்சிடலாமா? இப்ப நான் சொல்லட்டுமா? பார்க்கலாமா யார் வராங்கன்ட்டு? மே யார் வச்சாங்க? கௌசிகல்ல மகா தானே வச்சிருக்காங்க. நான் என்ன எழுத்து சொன்னேன்? மே தானே சொன்னேன். அவங்க மே சரியா வச்சிருக்காங்க. கௌசிக் எங்க வச்சிருக்காங்க? தேல் வச்சிருக்காங்க. கௌசிக் எது? கௌசிக் மே. அப்படியே இங்க வச்சீங்க? மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, கொண்டாங்க. கை தட்டிடலாமா? கொடுங்க. சரி நீங்க போலாம். மதிப்பெண் போடலாமா? எந்த குழுவுக்கு? மல்லிகை குழுவுக்கு போடணுமா முல்லை குழுவுக்கு போடணுமா? முல்லை. 2 மதிப்பெண் போடலாங்களா? இப்போ முல்லை குழுவுக்கு 2 மதிப்பெண்கள் போட்டாச்சு. மல்லிகை குழுவுக்கு என்ன இல்ல? மதிப்பெண்கள் இல்ல. கொஞ்சம் ரெண்டாவதா வச்சிருந்தாலும் கூட 1 மதிப்பெண் கொடுக்கலாம். ஆனா அவங்க தவறா வச்சுட்டாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணலாம்? மதிப்பெண் இல்லை. அடுத்தது மல்லிகை குழுவில இருந்து யார் வர போறாங்க? அத்விதா வாங்க பிடிங்க. அடுத்தது முல்லை குழுவில இருந்து யார் வர போறாங்க? தமிழரசன் வாங்க வாங்க இல்லங்க. உங்களுக்கு சொல்லலாமா? தயாரா இருக்கீங்களா? என்ன சொல்லலாம்? தே. அங்க வைங்க. வச்சிட்டாங்களா? கை தட்டிடலாமா? இது என்னமா? அத்விதா என்னன்னு சொல்லுங்க. சேர்த்தி வச்சா தே. தமிழரசன் நீங்க சொல்லுங்க. தே உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்க வந்து முல்லை குழு தானே. நீங்க எதுக்கு இங்க ஓடியாந்தீங்க? அங்கதானே வைக்கணும். மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, சிறப்பு, அருமை அருமை. சரியா? இப்போ நம்ம மல்லிகை குழுவுக்கு தானே மதிப்பெண். மல்லிகை குழுவிற்கு எத்தனை மதிப்பெண்கள்? 2 போடலாமா? சரி, இவங்க முல்லை குழுவுல வச்சுட்டாங்களா? வச்சுட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்? 1 மதிப்பெண் கொடுக்கலாம். சரியா? சரி, சிறப்பு. அடுத்து யார் வர போறாங்க மல்லிகையில இருந்து? சஞ்சனா வர போறாங்க. முல்லை குழுவுல இருந்து யாரு? வாங்க சஞ்சனா. யார் வர போறாங்க முல்லையில இருந்து? சோஃபியா. வாங்க சோஃபியா. ஏன் சொல்லவே மாட்டீங்க? வாங்க பிடிங்க. நீங்க பிடிச்சுக்கோங்க. சரி, சொல்லலாமா? தயாரா இருக்கீங்களா? எழுத்து சொல்லலாமா? இங்க பாரு, காலெல்லாம் அப்படி முன்னாடி வச்சுட்டு சஞ்சனா எவ்வளவு தயாரா இருக்காங்க. என்ன சொல்லலாம்? கே. 2 பேரும் ஒரே நேரத்துல வச்சிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? 2 பேருக்குமே மதிப்பெண் கொடுத்துடலாமா? சிறப்பு, கை தட்டுங்க. கொடுங்க. போலாம். இப்போ மல்லிகை குழுவுக்கும் 2 மதிப்பெண்கள், முல்லை குழுவிற்கும் 2 மதிப்பெண்கள். அடுத்தது யார் வர போறாங்க? பூஜா. பூஜா வாங்க வாங்க. நம்ம முல்லையில இருந்து யார் வர போறாங்க? ஜோயல். வாங்க ஜோயல். தயாரா ஜோயல்?
வைங்க ஹாசினி. எது ஹாசினி? வே 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 வேர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஹாசினி வே எதுன்னு தெரியுமா? இதுவா? என்னன்னு சொல்லுங்க. இது வேவா? சரி, இது டா. இது இங்க வச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? இது என்ன ஹாசினி? இப்படி வச்சோம்னா தான் பே சொல்லணும் இல்லையா? சரி, இது சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இது என்னது? டேவா? அப்ப இது என்ன? சரி, ஹாசினிக்கு வந்து தெரியல இல்லையா? ஹாசினிக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? எல்லாருமா சேர்ந்து ஹாசினிக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். சரியா? விளையாட்டு முடிஞ்சதே சொல்லி கொடுக்கலாமா? சரி, சிறப்பு. இப்போ ஜோயல் வார் எவ்வளவு அழகா வச்சுட்டாங்க. ஜோயல், அது என்ன ஜோயல்? வே. சிறப்பு சிறப்பு. எல்லாரும் கை தட்டிடுங்க. சரி, கொடுங்க. நீங்க போலாம். ஹாசினிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? போங்க. இப்போ பாருங்க. இப்போ எந்த குழுவுக்கு 2 மதிப்பெண்கள்? முல்லை குழுவிற்கு 2 மதிப்பெண் போட்டாச்சு. மல்லிகை குழு வந்து எத்தனை மதிப்பெண் போடணும்? 1. அவங்க சரியா வைக்கவே இல்லையே. என்ன பண்ணணும்? மதிப்பெண் இல்லை. சரியா? சரி, அடுத்தது மல்லிகை குழுவுல இருந்து யார் வர போறாங்க? ரட்சிதா. வாங்க வாங்க ரட்சிதா, வாங்க பிடிங்க. அடுத்தது யார் வர போறாங்க? இங்க முல்லை குழுவுல இருந்து அப்துல் ஹமீத். ரஹமத்துல்லா. வாங்க ரஹமத்துல்லா. எந்த குழு வெற்றி பெற்றது? எல்லாரும் கை தட்டி பாராட்டிடலாமா? நல்லா கை தட்டுங்க. நீங்களும் தட்டிக்கலாம். மல்லிகை குழு, முல்லை குழு 2 குழுவுமே வந்து ரொம்ப அழகா விளையாண்டீங்க. சரியா? நம்ம கை தட்டி பாராட்டிக்கலாமா? நல்லா கை தட்டுங்க. சிரிச்சுட்டு. சரி, இப்போ இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா? ஹாசினி சொல்லவே இல்லையே பிடிச்சிருந்துச்சானே. இப்படின்னா என்ன அர்த்தம் ஹாசினி? சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? நன்றி நன்றி ஹாசினி. சரி, சிறப்பு. இப்போ நான் ஒவ்வொருத்தரா நான் கேட்பேன். சரியா? ஆனா சில பேரை மட்டும் நான் கேட்க மாட்டேன். யாருன்னா அவங்கள மட்டும் கடைசியில என் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு நான் கேட்டுக்குவேன். சரியா? முதல்ல யோக பிரியாவை கேட்கலாமா? சொல்றீங்களா? சொல்லுங்க யோக பிரியா. இது 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 சிறப்பா சொன்னீங்க யோக பிரியா. சிறப்பு சிறப்பு. உட்காருங்க. அடுத்து யார் வர போறாங்க? சஞ்சனா. நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இது என்ன சஞ்சனா? சிறப்பா சொன்னீங்க சஞ்சனா. சிறப்பு சிறப்பு. அதுக்கு ஜோவிரா சொல்றீங்களா? சொல்லுங்க. சிறப்பு ஜோபிரா. சிறப்பு சிறப்பு. உட்காந்துக்கோங்க. அடுத்தது யாரு? தீபிக்ஷா சொல்றீங்களா? சொல்லுங்க. பிரவீன் சொல்றீங்களா? சொல்லுங்க. இது நல்லா பாருங்க.
சொல்லி பார்க்கலாமா? வரிசையை சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க. பிரவீன் சொல்லட்டும். நல்லா சொல்லுங்க. மேவா, மேங்களா. முதல்ல இருந்து சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம்ப்பா, பிரவீன் மட்டும் சொல்லட்டும். சத்தமா சொல்லுங்க. சிறப்பு, அழகா சொல்றீங்க. சரி, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. தேவா. சரி, நம்ம மறுபடியும் தனியா படிக்கலாமா? சரி, உட்காருங்க. அடுத்தது யாரு? யாரு கேட்கலாம்? ஸ்ரீபாலா சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஹாசினி, இது என்ன ஹாசினி? மேவா. சரி, இது ஏவா. எதுன்னு சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. சரி, ஹாசினியுமே இன்னொரு முறை சொல்லி பழகிக்கலாமா நம்ம? சரி, அடுத்தது யாரு? ரக்ஷிதா மட்டும்தான் இருக்காங்க. ரக்ஷிதா, நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க ரக்ஷிதா. சரி, ரக்ஷிதாவும் நம்ம இன்னொரு முறை சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? உட்காருங்க. அழகு, சிறப்பு சிறப்பு. சரி, இப்ப எல்லாருமே நம்ம சொல்லியாச்சு. சரியா? நான் ஒரு சிலரை மட்டும் நான் என் கூட கூப்பிட்டுக்குவேன். மத்தவங்களுக்கெல்லாம் இன்னொரு வேலை கொடுக்க போறேன். சரியா? செய்வீங்களா? நான் யார் யாரு என் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். யாரு? பிரவீன் என் கூட வந்துருங்க. அப்புறம் யார் சொல்லலாம்? ரக்ஷிதா, ஹாசினி வந்துருங்க. சரியா? கௌசிக் வந்துருங்க. நம்ம 4 பேர் சேர்ந்து இன்னொரு முறை இன்னொரு விளையாட்டு விளையாடலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லட்டுமா? சொல்லலாமா? சரி, எல்லாரும் தயாரா? தயார். சரி, எல்லாருக்கும் வேற விளையாட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு எல்லாமே என்ன விளையாட்டுனா, இப்ப நம்ம என்ன வரிசை பார்த்தோம்? இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த எழுத்துக்களை எல்லாம் செய்தித்தாள்ல கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் வட்டம் போட போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? ஒருத்தருக்கும் ஒன்னு கொடுக்கட்டுமா? செய்தித்தாள் கொடுக்கட்டுமா? கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி, நீங்க இந்த கேங்கேச்சே வரிசையெல்லாம் கண்டுபிடிச்சு வட்டம் போடணும். ரஹமத்துல்லா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க 3 பேர் சேர்ந்து இத வரிசையா அடுக்கி வைக்க போறீங்களா? அடுக்கி வச்சுட்டு என்ன கூப்பிடுவீங்களா? அடுக்கி வைங்க. நீங்க ஏமா எப்படி வச்சிட்டீங்க? இந்த எழுத்தை நீங்க 2 பேரா சொல்லி பார்க்கணும். சரியா? யுவஸ்ரீ ஒரு எழுத்து சொன்னா யார் எடுத்து வைக்கணும்? நீங்க எடுத்து வைக்கணும். நீங்க சொல்லும் போது யுவஸ்ரீ எடுத்து வைக்கணும். சரியா? சஞ்சனா, சரிங்களா? இப்ப நாம எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? முதல்ல இந்த 4 எழுத்து மட்டும் நம்ம சொல்லி பார்க்கலாம். சரியா? கௌசிக், இந்த 4 மட்டும் சொல்லி பார்ப்போமா? ரக்ஷிதா, கே நே சே ஏ. 4 தெரிஞ்சிருச்சா? யார் சொல்ல போறா? சொல்லுங்க. ஏ. இது மட்டும் சொல்லுங்க. சே. வெரி குட். இது அருமை.
இப்ப ரெட்டை கொம்பு இருக்கு இல்லையா? ரெட்டை கொம்பு இருக்கு. இப்ப நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல. இது என்னது? கே. கேவுக்கு அடுத்தது வைங்க. நேவுக்கு அடுத்தது சே. சேவுக்கு அடுத்தது கொண்டாங்க. இது என்னது? இப்ப தெரிஞ்சிருச்சா? நான் ஒரு எழுத்து சொன்னா நீங்க அடிக்க காமிப்பீங்களா? சொல்லலாமா? நீ ஃபர்ஸ்ட் எடுக்கிறியா? சரி, என்ன எழுத்து சொல்லலாம்? தே. சிறப்பு. இப்போ உனக்கு எல்லா எழுத்துமே தெரிஞ்சிருச்சா? சரி, பே அடுக்கு. பே சொன்னமா, நேவல்ல பே சொன்ன. இதுதான் பே. சரியா? இப்படி 4 எழுத்தா அடுக்கி பார்க்கலாமா? முதல்ல இருந்து 4 எழுத்து மட்டும் அடுக்கி பார்க்கலாமா? சரி, கே வைங்க. கே. இருமா. சே வைங்க. சே. சிறப்பு. சரியா? சரி, இப்ப எல்லாருக்குமே வரிசை எழுத்துக்கள் தெரிஞ்சிருச்சா? கே, நே, சே. இது எல்லா வரிசையும் தெரிஞ்சிருச்சா? அழகா நீங்க செய்தித்தாள வட்டம் போட்டீங்களா? போட்டாச்சு. அவங்க அழகா அடுக்கி காமிச்சிட்டாங்க. நீங்களும் அழகா இப்ப எல்லாருக்கும் எல்லா எழுத்தும் தெரியும் தானே? சரி, அழகா முடிச்சிட்டீங்க. சரியா? இன்னொரு வகுப்புல பாக்கலாமா? இது எல்லாம் வீட்டுல போய் நீங்க படிச்சு பாப்பீங்களா? படிச்சு பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் படிச்சு காமிங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிச்சு காமிங்க. குட்டி பாப்பாவெல்லாம் இருந்தா அவங்களுக்கும் படிச்சு காமிங்க. சரியா? இந்த எழுத்துக்களை எங்க பார்த்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். உங்க வீட்டுக்கெல்லாம் அழைப்புகள் எல்லாம் வரும் இல்லையா? செய்தித்தாள் வாங்கினா செய்தித்தாள் வரும். புத்தகம் எல்லாம் உங்க வீட்டுல வச்சிருந்தா அதுல இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு பாப்பீங்களா? நல்லா அழகா கண்டுபிடிச்சு பார்த்து அது எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவீங்களா? அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க படிச்சு காமிக்கும் போதுன்னு சொல்லுவீங்களா? சரியா கௌசிக்? சரிங்களா? வீட்டுல போய் படிச்சு காமிப்பீங்களா? இப்ப கடன்னு படிக்க தெரிஞ்சிச்சுல, நல்லா சொல்லுவீங்கல்ல? சரி, வீட்டுல போய் அழகா நீங்க படிச்சு பார்க்கணும். நன்றி குழந்தைகளே. நன்றி அம்மா. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது விளையாட்டு. விளையாடிக்கொண்டே கற்கும் பொழுது பாடங்களும் குழந்தைகளுக்கு பிடித்தமானதாகி விடுகிறது. எழுத்துக்களை கற்பிக்கும் பொழுது வரிசையாக சொல்வதற்கும் தனித்தனியாக அடையாளம் கண்டறிவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் குறில் நெடில் வேறுபாடுகளை குழந்தைகள் அறியும் வண்ணம் ஒப்பிட்டு காண்பிக்க வேண்டும். இவை யாவற்றையும் செயல்பாடுகளின் வழி கற்பிக்கும் பொழுது குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்கிறார்கள். இவ்வடிப்படையில் வடிவமைக்கப்பட்டதே நீயா நானா செயல்பாடு. இச்செயல்பாட்டின் வழியாக குழந்தைகள் தனித்தனி எழுத்துக்களை எளிதில் அடையாளம் காணுகிறார்கள். தவறு ஏற்படின் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வதற்கும் சக நண்பர்களின் உதவியுடன் திருத்திக் கொள்வதற்கும் வழிவகை செய்கிறது இச்செயல்பாடு. இச்செயல்பாடு முழுவதும் குழந்தைகள் எவ்வித கவனச்சிதறலும் இன்றி முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் கற்றல் வேகம் அதிகரிக்கிறது. இவை யாவற்றையும் மனதில் கொண்டு மகிழ்ச்சிகரமாக வழிநடத்துங்கள். வாழ்த்துக்கள்.